வணக்கம். இன்றைய முக்கிய தேனாரம் செய்தி தலைப்புகளுடன் சவால்களை தீர்ப்பதற்கு இந்தியா ஆதரவளிக்கும். இந்திய துணை தூதுவர் உறுதி. ஊடகவியலாளரின் உடைமைகள் சேதமாக்கப்பட்டன. தாக்குதல் நடத்திய 3 கைது. பொது வேட்பாளர் வெற்றி பெற அனைவரின் ஆதரவும் அவசியம். ஆனைக்கோட்டையில் இன்று அகழ்வாராய்ச்சி. நைனை அம்மனுக்கு இன்று தேர். தொடர்கிறது தேனாரம் செய்திகள். சவால்களை தீர்ப்பதற்கு இந்தியா ஆதரவளிக்கும். இந்திய துணை தூதுவர் உறுதி. மீனவர் சமூகம் எதிர்கொள்ளும் சவால்களை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் இந்திய அரசாங்கம் வழங்கும் என்று தம்மை சந்தித்த கடற்தொழிலாளர்களின் பிரதிநிதிகளிடம் உறுதியளித்துள்ளார் யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி. இந்திய மீனவர்களின் அத்துமீறிய இழுவைமடி மீன்பிடியை தடை செய்யுமாறு வலியுறுத்தி யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் சங்க சமாசங்களின் சம்மேளனத்தினால் நேற்று புதன்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தின் நிறைவில் கடற்தொழிலாளர் பிரதிநிதிகள் இந்திய துணை தூதுவரை சந்தித்து மனுவை கையளித்த பின்னர் துணை தூதுவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மீனவர் சமூகம் எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடியின் போது இந்திய அரசு வழங்கிய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தனர். வடமாகாணத்தில் மீனவர்களை பாதிக்கும் பிரச்சினைகளை குறித்து அவர்கள் கவலைகளை எழுப்பினர் மற்றும் தங்களின் கஷ்டங்களை போக்குமாறு துணை தூதுவரிடம் வடக்கு மீனவர் பிரதிநிதிகள் முறையிட்டனர். இவர்களுக்கு பதிலளித்த துணை தூதுவர் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகளை எடுத்துரைத்தார். மீனவர் சமூகம் எதிர்கொள்ளும் சவால்களை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தருவதாக உறுதியளித்தார். இப்பகுதியில் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பகிரப்பட்ட கவலைகளை நிவர்த்தி செய்யவும் இருதரப்பு ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் துணை தூதுவர் வலியுறுத்தினார். ஊடகவியலாளரின் உடைமைகள் சேதமாக்கப்பட்டன. தாக்குதல் நடத்திய 3 கைது. ஊடகவியலாளரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி வாகனங்களுக்கு தீமூட்டிய சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் நேற்று புதன்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக வடமாகாண ஊடகவியலாளரின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தில் அரசியல்வாதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் பங்கு பெற்றினர். கடந்த வியாழக்கிழமை 13ஆம் தேதி அன்று இரவு ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபனின் வீட்டின் மீது 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த இனந்தெரியாத நபர்கள் சிலர் தாக்குதலை நடத்திவிட்டு தப்பித்துச் சென்றனர். இதில் மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டி மற்ற பொருட்களும் எரியூட்டப்பட்டன. இச்சம்பவத்தை கண்டித்தும் நீதியான விசாரணைகளை முன்னெடுத்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கோரியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இன்று ஊடகவியலாளரின் வீட்டின் மீது தாக்கல் செய்யப்பட்டவர்களில் 3 கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இக்குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு போலீசார் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் அச்சுவேலி, மாவட்டபுரம், கிளிநொச்சி பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பொது வேட்பாளர் வெற்றி பெற அனைவரின் ஆதரவும் அவசியம். ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்து அவரை அனைவரும் ஒன்றிணைந்து ஆதரிப்பதன் மூலமே வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்தார். மட்டக்களப்பு மண்முனைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தாளங்குடாவில் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் வழிகாட்டலின் கீழ் பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் நிதி உதவியுடன் தாளங்குடா கடற்கரை வீதி சுமார் 92 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட செந்தில் தொண்டமான் மேற்கொண்டவாறு தெரிவித்ததாவது: இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியால் இன்று எந்த கட்சியுமே பலமான நிலையில் இல்லை. ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்து அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கும் போது சக்தி வாய்ந்த தலைவர் ஒருவரை இந்த நாட்டிற்கு தெரிவு செய்ய முடியும். யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதற்கு 51% வாக்குகள் தேவையாக உள்ளன. அவ்வாறு வாக்குகளை பெறும் நிலை இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமாக இல்லை. எந்த கட்சியாலும் 51% வாக்குகளை தனித்து பெற முடியாது. அதுவும் மிகவும் போட்டியாகவே இருக்கும். அதனால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அனைவரும் ஒன்றிணையும் போது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்றார். இந்த நிகழ்வில் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன், இராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தனின் இணைப்புச் செயலாளர் பூ பிரசாந்தன், மண்முனைப்பற்று பிரதேச செயலாளர் தச்சனா கௌரி தினேஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்கிறது தேனாரத்தின் செய்திகள். ஆனைக்கோட்டையில் இன்று அகழ்வாராய்ச்சி. பெருங்கற்கால பண்பாட்டை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய வகையிலான சான்றுகள் கிடைக்கப்பெறும் என்று கருதப்படும் ஆனைக்கோட்டையில்
அகழ்வாராய்ச்சி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டதாக யாழ்ப்பாணம் மரபுரிமை மையத்தின் தலைவர் வாழ்நாள் பேராசிரியர் பரமு புஷ்பரட்னம் தெரிவித்தார். இலங்கையின் பெருங்கற்கால பண்பாட்டுக்கு உரிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள ஆனைக்கோட்டையில் ஒரு பகுதியில் இந்த அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர்களான ரகுபதி, இந்திரபாலா ஆகியோர் 1980ஆம் ஆண்டுகளில் முன்னெடுத்த அகழ்வாய்வு மற்றும் மேலாய்வுகளில் இது பெருங்கற்கால பண்பாடு என உறுதிப்படுத்தப்படும் வகையில் சான்று பொருட்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன. இந்த நிலையில் புலம்பெயர்ந்தோரின் நிதி பங்களிப்புடன் யாழ் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் பரமு புஷ்பரட்னம், தென்னிலங்கை தொல்லியல் துறை பேராசிரியர்கள், யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், தொல்லியல் பணிமனை அதிகாரிகள், யாழ்ப்பாணம் மரபுரிமை மையம் இந்த அகழ்வுகளில் பங்கெடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நைனை அம்மனுக்கு இன்று தேர். வரலாற்று பிரசித்தி பெற்ற நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா இன்று வியாழக்கிழமை நடைபெற்றது. நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய பெருந்திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இதில் இன்றைய தினம் தேர் திருவிழா நடைபெற்றது. அதிகாலை 3:30 மணிக்கு ஆயத்த மணி ஒலித்து 4 மணிக்கு காலை பூசையும் அதனைத் தொடர்ந்து அபிஷேகமும் ஆரம்பமாகி பின்னர் விசேட பூசை, ஸ்தம்ப பூசை நடைபெற்று காலை 7 மணிக்கு வசந்த மண்டப பூசையும் ஆரம்பமானது. இதனைத் தொடர்ந்து காலை 9 மணிக்கு அம்பாள் தேரில் ஆரோகணித்து வீதியுலா வந்து முற்பகல் 10:30 மணிக்கு தேர் இருப்பிடத்திற்கு வந்தது. பிற்பகல் 4 மணிக்கு பச்சை சாத்தி ரத அவரோகணம் நடைபெற்றது. நாளை வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழா காலை 8 மணிக்கும் நடைபெறும். தேர் தீர்த்த திருவிழாக்களுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் முன்னாயத்த நடவடிக்கைகள், சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் நிலநடுக்கம். வவுனியாவில் வியாழக்கிழமை இரவு 11:02 சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மதவாச்சி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் இந்த சிறிய நிலநடுக்கம் பதிவானது. இது 2.3 ரிக்டர் என்ற அளவில் பதிவானதாக தேசிய புவிச்சரிதவியல் மற்றும் கனிம வள பிரிவு உறுதிப்படுத்தியது. இந்த நிலநடுக்கம் புவி மேற்பரப்பிலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி நா. பிரதிபராஜா தெரிவித்தார். வீடுகளில் ஜன்னல்கள், கதவுகள் சில நொடிகள் பலத்த சத்தத்துடன் அதிர்ந்தன என்று மக்கள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சிறிதளவில் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இத்துடன் நமது இன்றைய தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.